இங்க வந்தாலே மேஜிக் இருக்குன்னு எனக்கும் தோணும். நான் இங்க மேல வந்து ஒர்க் பண்றதுல இருந்து உங்களுக்கு ஏற்பட்ட அதே உணர்வு எனக்கும் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு அற்புதமான இடம். அதனால நான் தேட ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதாவது பாரிஸ்லயே முதல் ஃபேஷன் ஹவுஸ் இந்த பில்டிங்ல தான் ஆரம்பிச்சுதா. நிஜமாவா? எஸ். அது தெரிஞ்சதுல இருந்து இந்த இடத்தை பத்தி நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். இது ஒரு உண்மையான மேஜிக்கல் இடம். இந்த இடத்துல மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் இருப்பாங்களா? இந்த வார்ட்ரோப பார்த்தா உங்களுக்கே புரியும். இதுல இருந்து வெளியில வந்து அவங்க டிசைனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இருங்க ஒரு நிமிஷம். இது இந்த புக்ல இருக்க வார்ட்ரோப் மாதிரியே இருக்கு. அதேதான். என்னால நிரூபிக்கவும் முடியும். அந்த தேவதைகளை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு இந்த புக்ல போட்டிருக்கு. முதல்ல நாம அற்புதமா டிசைன் பண்ண ஒரு Dress இந்த வார்ட்ரோப்ல வைக்கணும். அதுக்கு இது பொருத்தமான்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு இதுதான் இருக்கு. அடுத்து நாம ஒரு மந்திரத்தை படிக்கணுமா? இந்த புக்க பொறுத்த வரைக்கும் அந்த மந்திரம் இங்க ஏதோ செவத்துல எழுதப்பட்டிருக்கா. இங்க இருக்கிற ஒரு செவர்ல மந்திரம் எழுதிருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இந்த இடம் முழுக்க தேடி பார்த்தா அப்படி எதுவும் கிடைக்கல. ஒரு நிமிஷம் இருங்க. நான் 3 Marsல நடிச்சப்போ நாங்க ஒரு பழைய காலத்து அரண்மனையில ஷூட்டிங் பண்ணோம். அந்த அரண்மனையில நிறைய ரகசிய சுரங்க பாதைகள்லாம் அமைஞ்சிருந்தது. அந்த மாதிரி ரகசியமா எங்கேயாவது எழுதி வச்சிருக்கலாம். அது யாரு கணக்கோ தெரியாத செவரா கூட இருக்கலாம். எப்படி கண்டுபிடிப்போம்? ஆலிஸ், நாம அதை கண்டுபிடிச்சிட்டோம். Et vi voilà, don't quoi, talubuwa. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்கதான் இந்த மேஜிக்கல் தேவதைகள். எங்க? எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க எங்கதான் மேஜிக்கல் கிரீச்சர்ஸ்னு சொன்னீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கிரீச்சர்ஸ் கிடையாது. ஷைன், ஷிம்மர், கிளிமர். அப்போ நீங்க ஃபேரிஸா? ஃபேரிஸ்க்கு ரெக்கை இருக்கும். எங்களுக்கு இருக்கா பாருங்க. இல்ல, நாங்க தேவதைங்க. நாங்க நினைச்ச எதையும் செய்வோம். இந்த இடத்தையே அற்புதமா மாத்த முடியும். நம்பிக்கை வரல? அந்த வார்ட்ரோப கொஞ்சம் திறந்து பாருங்க. ஆலிஸ், இது என்னோட ட்ரெஸ்ஸா? நீங்க தான் டிசைனரா? உங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சதே சந்தோஷம். நீங்க எப்ப என் கூட வேலை செஞ்சீங்க? அதுவும் இல்லாம நான் இது ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸா தான் தச்சேன். நீங்க தானே இதை இன்னும் அழகுபடுத்துனீங்க. அப்படின்னா உங்களை கூப்பிடாதப்போ நீங்க இந்த வார்ட்ரோப்குள்ளதான் இருப்பீங்களா? நாங்க எதுக்குள்ளயும் இருக்க மாட்டோம். நாங்க டிராவல் பண்ணிட்டு இருப்போம். நாங்க இதுக்குள்ள போய் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா டிசைனர்ஸ்க்கும் உதவி பண்ணுவோம். கரெக்ட்டா சொன்னா. எங்களை யாரு கூப்பிட்டாலும் வருவோம். உள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸை எங்களால முடிஞ்ச அளவுக்கு அழகுபடுத்துவோம். நான் இன்னும் கொஞ்சம் கத்துக்க வேண்டி இருக்கு. நாங்க இந்த ஃபேஷன் ஹவுஸ்ல தான் உருவாகணும். இந்த ஃபேஷன் ஹவுஸ்ல தான் எங்களுக்கு சக்தியும் கிடைச்சிருக்கு. என்ன? இந்த ஃபேஷன் ஹவுஸ்ல தான் உங்களுக்கு சக்தியே கிடைச்சதுன்னா, அப்படிப்பட்ட இந்த ஃபேஷன் ஹவுஸ வேற யாராவது வாங்கிட்டு இத ஹாட் டாக் ரெஸ்டாரண்டா மாத்தினா உங்களுக்கு பிடிக்குமா? என்ன ஹாட் டாக் ரெஸ்டாரண்டாவா? கேக்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கு. நீங்க இப்ப ஜோக் தான பண்ணீங்க? இல்ல, அதுதான் உண்மை. நானும் அத முதல்ல ஜோக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா அதான் உண்மை. ஷைன், ஒருவேளை இந்த ஃபேஷன் ஹவுஸ் போயிடுச்சுன்னா நம்ம சக்தியை நம்ம இழந்துருவோமா? அப்படி நடக்க விடக்கூடாது. இப்ப இந்த இடத்தோட சொந்தக்காரங்க யாரு? அவங்கள எங்க பார்க்கலாம்? அவங்க பேரு மெனிசன். இப்போ கீழே அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க. ஆனா நாங்க உடனே கிளம்புறோம். தேவதைகளே, வாங்க போலாம். அந்த மெனிசன் செய்யற தப்பு என்னன்னு அவங்களுக்கு